சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய சித்திரை 1ஆம் தேதி தமிழ் வருடப்பிறப்பன்று கட்டாயம் குலதெய்வத்திற்கு இந்த சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை ஏற்ற மறக்காதீர்கள். அது மட்டும் இல்ல, பசுவிற்கு இந்த எளிய உணவை தானம் செய்ய மறக்காதீர்கள். என்னென்ன வழிபாடுகள் எந்தெந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய சித்திரை 1ஆம் தேதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகின்றது. சதய நட்சத்திரத்தில் இந்த பராபவ வருடம் பிறக்கின்றது. இந்த வருடம் குருவே ராஜாவாக வருகிறார். இந்த வருடத்தில் நமக்கு பல நன்மைகள் நடக்கணும் அப்படின்னாலே முதல்ல நம்ம வேண்ட வேண்டியது நம்ம குலதெய்வத்தை தான். அப்படி கனி காணுதலுக்கு முன்பாகவே குலதெய்வத்திற்கு கட்டாயம் இந்த ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். சென்ற ஆண்டு வழிபட்ட பலருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஆண்டு எனக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு பலருமே சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் அல்லாது சென்ற ஆண்டு போட்ட வீடியோ இப்போ வந்து வைரல் ஆயிட்டிருக்கு. அதை பார்த்துட்டுமே ஒரு சிலர் கமெண்ட் போட்டிருக்காங்க. என்னக்கா நீங்கள் குரோதி வருடத்துக்கு மட்டுமே சொல்லியிருக்கீங்களே, இந்த வருடத்துக்கு சொல்லலையா அப்படின்னு கேட்டாங்க. அதற்காகவே இந்த பதிவு. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு நாள் இரவே உங்கள் வீட்டில் குலதெய்வத்திற்காக தனியாக ஒரு தீபம் ஏற்றுவீங்க பார்த்தீங்களா, அந்த தீபத்தை நம்ம இரவு நேரத்தில் ஏற்றி வைக்க வேண்டும். இரவு முழுவதும் எரிய வேண்டும். அதாவது தமிழ் புத்தாண்டு இரவு 12 மணிக்கு பிறக்கின்ற நம்ம ஆங்கில புத்தாண்டுலாம் பார்த்திங்கன்னா நைட்டு 12 மணிக்கெலாம் எல்லாருக்குமே நம்ம விஷ் பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வோம். ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு அந்த மாதிரி செய்கிறதில்ல. அதனால தான் நம்ம வீடு இருட்டடைஞ்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவு நேரத்திலேயே காலையில் வரைக்கும் அந்த தீபம் எரிவது போல் எரிய வைக்க வேண்டும். ஒரு சிலர் கேட்கலாம், எங்கள் வீட்டில் அவ்வளவு பெரிய விளக்கு இல்லையே. இதற்காக தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நம்ம வீடியோ போடுறது. ஏன்னா நாளை ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நீங்கள் கொஞ்சம் பெரிய அகல் விளக்கா 40 ரூபாக்குள்ளே தான் வரும். கொஞ்சம் பெரிய அகல் விளக்கா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி ஒரு தட்டு அடியில் வச்சு அந்த விளக்கை நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு இழுப்பெண்ணெய் ஊற்றி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த பராபவ வருடம் பிறப்பதினால ஒரு 3 கோரிக்கை. உங்களுக்கு தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கணும், குடும்பம் அமைதியாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன திரிகள் போடணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம விளக்கு ஏற்றுறதுலையும் அந்த திரியின் மூலம்தான் அந்த தீபம் எரிகின்றது. அந்த திரியில் ஒரு சில தாற்பயங்கள் நமக்கு இருக்கின்றது. உங்களுக்கு கடன் சீக்கிரம் அடைய வேண்டும். இந்த ஆண்டு எனக்கு கடனே இருக்கக்கூடாது, பழைய கடன் அனைத்துமே அடையணும். கடன் அடையணும்னா நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். அப்படி உங்களுக்கு தொழில் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிகப்பு வண்ண திரியை பயன்படுத்த வேண்டும். எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், வீட்டில் குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டிங்கன்னா தாமரை தண்டு திரி கிடைக்கும். அந்த தாமரை தண்டு திரியை பயன்படுத்தலாம். குடும்பம் இதே போல் எப்போதும் ஒற்றுமையாக அமைதியாக சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை நிற பஞ்சு வண்ண திரியை பயன்படுத்த வேண்டும். ஆடை ஆபரண செயற்கை ஏற்பட வேண்டும், குழந்தைகள் படிப்பில் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை வண்ண திரியை பயன்படுத்த வேண்டும். உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அந்த திரியை பயன்படுத்தி கட்டாயம் இழுப்பெண்ணெய் மட்டுமே ஊற்ற வேண்டும். இழுப்பெண்ணெய் தீபம் குலதெய்வத்திற்கு மிகவும் உகந்தது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இழுப்பெண்ணெயில் தாராளமாக வீட்டில் விளக்கு ஏற்றலாம். இழுப்பெண்ணெய் தீபம் ஏற்ற ஏற்ற உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். கண்டிப்பாக சில்வர் தட்டு பயன்படுத்தக்கூடாது. பித்தளை தட்டு அல்லது ஒரு வாழை இலையோ ஏதோ ஒன்று அடியில் வச்சு அதில் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதன் மேலே விளக்கு ஏற்ற வேண்டும். உங்கள் குலதெய்வ படத்திற்கு முன்னாடி நீங்கள் தாராளமாக விளக்கு ஏற்றலாம். குலதெய்வ படம் இல்லாதவர்கள் கூட நிறை சொம்பு நீர் வைத்து அதில் பூக்களால் அலங்காரம் பண்ணி அதற்கு முன்னாடி விளக்கு ஏற்றணும். எப்போ ஏற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை மாலை 6 மணிக்கு நீங்கள் இந்த விளக்கு ஏற்ற வேண்டும். அல்லது இரவு படுப்பதற்கு முன் 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும். நைட்டு ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு தாங்க நாங்கள் தூங்குவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே அந்த தீபத்தை ஏற்றிடுங்க. ஏற்றி முடித்துட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி கூட அந்த விளக்கில் எண்ணெய் கம்மியாக இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் இழுப்பெண்ணெயை ஊற்றி வச்சுருங்க. அதாவது காலையில் எழுந்ததும் முதல்ல கனி காண்பதற்கு முன்பாக இந்த தீபச்சுடரை நீங்கள் பார்க்க வேண்டும். பொதுவாக தீபச்சுடர் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரும் உங்கள் குலதெய்வமும் வாசம் செய்ய ஒரு இடம். அப்படி நம்ம தீபச்சுடர் எரியும் போது அந்த தீபச்சுடரை நம்ம பார்க்கும்போது நமக்கு இந்த வருடம் முழுவதுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும்.
இல்லைங்க, எங்களால் நைட்டு ஃபுல்லாக ஏற்ற முடியாது. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கபோர்டுக்குள்ளே தான் சாமி இடம் வச்சுருப்போம், அதுக்கு கீழே தான் நம்ம படுப்போம். அப்படிங்கிறப்ப இரவு முழுவதும் தீபச்சுடர் எரிய முடியாது. ஏன்னா விளக்கு குளிர வச்சுட்டு தான் அடுத்து நம்ம தூங்க போவோம். அப்பேற்பட்டவர்களாக இருக்கட்டும், இல்லை இரவு விளக்கு ஏற்றி வைக்க முடியாதவர்கள், பெண்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் தூங்கி எழுந்ததும் உங்கள் குலதெய்வ படத்தை முதல்ல பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு குளிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு உங்கள் குலதெய்வ விளக்கை ஏற்றி வைங்க. ஏற்றி வைத்த பிறகு மற்றவர்கள், உங்கள் குழந்தைகள், உங்கள் கணவர், உங்கள் வீட்டில் உள்ளவங்க அனைவருமே எழுந்து அந்த தீப சுடரை முதல்ல பார்க்க வைங்க. இவ்வாறு செய்தால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு நிறைவாக இருக்கும். மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நிறைவாக இருக்கும். அதே போல் தமிழ் புத்தாண்டன்று உங்களால் முடிந்தால் குத்து விளக்கு ஏற்றுங்கள். 5 முக குத்து விளக்கு ஏற்றுங்கள். குத்து விளக்கில் 3 மும்மூர்த்திகள் வாசம் செய்கிறார்கள். சிவபெருமான், விஷ்ணு பகவான் மற்றும் பிரம்மா போன்ற மும்மூர்த்திகளும் வாசம் செய்கிறார்கள். அந்த தீபச் சுடரில் உங்கள் குலதெய்வம் மகாலட்சுமி தாயார், அம்பிகை வாசம் செய்கிறார்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீபத்தை ஒரு நல்ல நாளில் நம்ம ஏற்றி வழிபாடு செய்யும்போது நம் குடும்பமே ரொம்பவே சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் பசுவிற்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி பச்சை பயிறு, முழு பச்சை பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஊற வைத்து அருகில் இருக்கிற பசுவிற்கு நீங்கள் தானம் கொடுக்கலாம். அப்படியே பச்சை பயிறு எங்களால் பசுவிற்கு தானம் கொடுக்க முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோவிலுக்கு சென்று 1 கிலோ பச்சை பயிரை அருகில் இருக்கிற கோவில்களுக்கே நீங்கள் தானம் கொடுக்கலாம். கோவிலில் பதார்த்தம் செய்யும்போது இல்லை நெய்வேத்தியம் செய்யும்போது அதை பயன்படுத்தி கொள்வார்கள். பிறக்க போகும் பராபவ வருடம் உங்கள் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்க வேண்டும் என என்னுடைய குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அனைவருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக அமைய ஓம் என் குலதெய்வம் துணை அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றினா வேறு ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அதையும் எங்களோட மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.